இல்லை, தன்னுடைய படத்தில் நடித்தா அவளுக்கு வந்து அந்த படம் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக நடித்து தரேன்ற அளவுக்கு போயிட்டார். அதுக்கு தான் நாகிரெட்டி ஒரு தெலுங்கு படம் டப்பிங் படத்தை எங்களுக்கு காட்டினார். அது எம்ஜிஆருக்கு ஏற்ற படம். ஆனால் வந்து அதில் இவங்க 2 பேரும் ஒத்து போகல, விட்டார். ஜெயலலிதா ஒத்து வரல. ஆமாம், ஜெயலலிதாவுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா குடும்பமே நடத்த முடியாத அளவுக்கு கஷ்டம் வந்துடுச்சு. சரி. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, திருச்செந்தூரில் ஒரு கொலை, சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஒரு வைரவேல் திருட்டுக்கு சிலை. அதில் வந்து ஆரம் வீரப்பன் அவருடைய ஆதரவில் தான் நடந்தது அப்படின்றது ஒன்று. அதுக்கு பிறகு அந்த இது வந்து கொலையில் வந்து என்னாச்சுன்னா அது வெளியில் வந்து ரொம்ப பிரச்சாரமாக போச்சு. அப்போ வந்து இவர் வந்து ஒரு பால் கமிஷன் ஒன்று எம்ஜிஆர் போட்டார். பால் கமிஷனில் இன்வெஸ்டிகேஷன்லேயும் அது கொலை தான், இவருக்கும் ஆரம் வீரப்பனுக்கும் அதில் தொடர்பு உண்டு அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. அந்த ரிப்போர்ட்டை வெளியிடாமல் வச்சுருந்தார். ஆனால் ரகசியமாக அதை வாங்கி கருணாநிதி வெளியிட்டுட்டார். அதில் வந்து ரொம்ப நாள் ஒரு 6 மாதம் ஆரம் வீரப்பன்கிட்ட எம்ஜிஆர் பேசாமலே இருந்தார். அதில் கோபமாக இருந்தார். அதுக்கு பிறகு அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு இவர் பார்த்தார். இவருக்கு தான் எம்ஜிஆரை பற்றி பூராவும் தெரியுமே. ஆகிற போது இவரை சமாதானப்படுத்தணும், இதுக்கு ஜெயலலிதாவை பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஜெயலலிதாவுக்கு வறுமை, குடும்பம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. உடனே அந்த அம்மாகிட்ட நீ எப்படியான்னு பேசி நான் எம்ஜிஆரோட சேர்த்து வச்சிடறேன்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு மாநாட்டில் அந்த ஜெயலலிதாவை வந்து காவேரி தந்த கலைச்செல்வின்னு ஒரு நாட்டிய நாடகம் போட வச்சார். அப்போ தான் மேடையில் எம்ஜிஆர் சொல்கிறாரு, தம்பி வீரப்பா, நான் எதை நினைக்கிறோனோ அதை முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அப்படின்றார். இதுக்கு இடையிலே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. முஸ்ரிப்புத்தை என்ன பண்ணால் ஒரு நாள் ஒரு விளம்பரம் பண்ணான். சரி. என்ன பண்ணாருன்னா தினத்தந்தியில் விளம்பரத்தை போட்டான். தினத்தந்தி இவர் பார்க்க மாட்டார். யார்? எம்ஜிஆர். ஆமாம். அதில் விளம்பரம் பண்ணால் இவர் பார்க்க மாட்டார்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பேஜ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிக்கும் மக்கள் என் பக்கம்னு ஒரு திரைப்படத்தை போட்டு விளம்பரம் பண்ணி அவன் வசூல் பண்ணிட்டான். டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வசூல் பண்ணிட்டான். அதில் எங்கள் திருச்சியில் குருநாதன் செட்டியார்னு, அவரும் இந்த தெலுங்கு செட்டியார், இவனும் தெலுங்கு செட்டியார், அவனும் தெலுங்கு செட்டியார். பாம்பின்கால் பாம்பரியும். அவர் தான் திருச்சி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் எம்ஜிஆர்கிட்ட வந்து என்ன படத்துக்கு ரெடி ஆகிடுச்சா, புத்தகம் வந்து காசு கேட்குறான், என்ன பண்ணுறாங்க, எந்த காசு கேட்குறான், இது மாதிரி தான் தினத்தந்தியில் விளம்பரம் ஃபுல் பேஜ் விளம்பரம் வந்திருக்கு, அது இதுன்னு ஒன்று. அதேப்பா அவளை அழைச்சிட்டுல வரேன்னு சொன்னால் இவன் பாட்டுக்கு விளம்பரம் போட்டானா, யார்கிட்ட வசூல் பண்ணான்னு கேட்டு உடனே ஸ்டுடியோவுக்கு ஃபோன் பண்ணி பத்மன் அவனை வர சொல்லிட்டு முசிறிப்புத்தன் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்துட்டார். அவங்க பத்மன் அவன் போயிட்டு வந்து அவர் பெங்களூருக்கு ஓடி போயிட்டாருன்ட்டார். இங்கே இருந்தால் கூட அவர் சொல்லிவிடுவார், பெங்களூருக்கு போய்ட்டு வந்தேன்னா உதைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நடந்தது. அதில் அவளை கொண்டாந்து இது மாதிரி அதில் சேர்த்து விட்டதும் ஆரம் வீரப்பன் நாட்டிய நிகழ்ச்சி அரங்கேறாரு. மாற்றி விட்டு அவர் என்ன நினச்சார், இவருக்கு இவராக தான் இருப்பா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டாரு. அது இல்லாமல் அவன் என்ன பண்ணால் அரசியலில் மூக்க நுழைச்சா. உடனே தம்புச்செட்டி தெருவில் ஒரு கூட்டம் போட்டு இதே வீரப்பன் வசந்த சேனை புகுந்து விட்டாள்னார். ஜெயலலிதாவை பற்றி வசந்த சேனைன்னார், மாற்றி சொல்கிறார், எதிராக மாறிடுது. ஆமாம் அப்படின்னு சொன்னார். இப்படி தான் தகராறுலாம் வந்தது. 2 பேருக்கு இடையிலான மோதல் அதிகரித்து போகுது. ஆமாம். அதுக்கு பிறகு தான் அதெல்லாம் தகராறுகள் போக்குவரத்து அப்படி நடந்தது. தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் அப்படியே போயிட்டுருக்கு. ஜெயலலிதா வந்ததும் நாட்டு குட்டிச்சவர் ஆயிடுச்சு. எல்லாரையும் ஒரு பக்கம் கொள்ளை கூட்டத்தை அவுத்து விட்டார், ஒரு பக்கம் யார் பணம் கொடுக்குறோன்னா அவனுக்கு சீட்டுன்னு அவங்க ஜாதிகளாக வாங்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் முதல் தேர்தல் போட்டிக்கு எப்படி வர்றீங்க, உங்களுக்கு சீட்டை எப்படி வாங்குறீங்க, எந்த அடிப்படையில் போகுது? நான் வந்து 72 கட்சி ஆரம்பித்த உடனே அப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம்லாம் எங்களோட தான் இருக்கார். டெய்லி எம்ஜிஆரை பார்ப்பார், எம்ஜிஆரோட. இப்போ என்ன ஆச்சுன்னா திருச்சியில் கிளைவ் ஹாஸ்டலில் ஒரு பெரிய சம்பவம். திருச்சி அந்த தெப்பக்குள கரையில் ஆனந்தவள்ளின்னு நம்ம அன்பில் தர்மலிங்கத்தோட 2வது குடும்பம் அங்கே இருக்குது. 2வது குடும்பம்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி. இங்கே இருக்குது. அவங்க போய் அந்த பக்கத்தில் கிளைவ் ஹாஸ்டல் இருக்குது, மாணவர்கள் தங்குற. அவங்க ஏதோ போய் தகராறு பண்ணிட்டாங்க. இவர் மந்திரியாக இருக்கிற போது போலீஸுக்கு சொல்லி அது என்னான்னு பார்க்க சொன்னால் அவன் என்ன பண்ணால் கிளைவ் ஹாஸ்டலுக்கு வந்து எல்லா மாணவர்களையும் சகட்டு மேனே ஆட்டாங்க. நிறையா மாணவர்கள் மண்டை உடைஞ்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் அது இது இருந்தது. அப்போ கல்யாண சுந்தரம் என்ன பண்ணுறாரு, நம்ம போய் அந்த மாணவர்களை பார்த்துட்டு திருச்சியில் ஒரு கூட்டம் நடத்திட்டு வந்துடலான்றார் எம்ஜிஆர்கிட்ட. சரின்னு உடனே எம்ஜிஆர் 5 டிக்கெட் போடுறார் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு வரத்துக்கு.
யார் யாருன்னா எம்ஜிஆர், கே கிருஷ்ணசாமி, எஸ்டி சோமசுந்தரம், கல்யாண சுந்தரம், சவுந்தரராஜன் 5 பேர் போட்டார். போட்டு அப்போ பெரிய லாட்ஜுன்றதுக்கு ஆஷ்பி தான் பெரிய லாட்ஜ். அப்போ பழைய லாட்ஜ் ஆஷ்பி இருக்குது, இப்போவும் இருக்குது. திருவள்ளூர் பேருந்து நிலையத்து பக்கம். ஆமாம், அதுதான் பெருசு இருக்குது. அதுதான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதில் ரூமெல்லாம் போட்டு நாங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போனோம். போய் ஹாஸ்டல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு இரவு வந்து மன்னார்புரத்தில் ஒரு பெரிய கூட்டம், முதல் கூட்டம் திருச்சியில், பிரம்மாண்டமான கூட்டம். அதிமுக உருவான பிறகு முதல் கூட்டம் இங்கே தான், திருச்சியில் முதல் கூட்டம் தான். அதுக்கு போனோம். போன பிற்பாடு என்னாச்சுன்னா, அப்போ மாவட்ட செயலாளராக சவுந்தரபாண்டியன் ஒருத்தர் போட்டிருந்தோம். அவர் MA-BL படித்தவர், எம்எல்ஏவாக இருக்கார், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவரை தான் போட்டுருந்தோம். ஆனால் அவர் வரவே இல்லை. கிளைவ் ஹாஸ்டலுக்கும் வரல, பொதுக்கூட்டத்துக்கும் வரல. என்னன்னு விசாரித்தா அன்பில் ஏதோ அவரை மிரட்டியிருக்காரு. திருச்சிக்குள்ளே வந்தால் கையை வெட்டுவான், காலை வெட்டுவேன், ஏதோ சொல்லியிருப்பார் போல. பயந்துட்டார். அது வேறு எதிர்ப்பல்ல, வேறு காரணம் இல்லை, காரணம் இல்லை. இப்போ மறுநாள் கூட்டம் முடிச்சு இரவு வந்து படுத்துட்டோம். காலையில் ஃப்ளைட் 7 மணிக்கு கிளம்பணும். எம்ஜிஆர் ரூமை விட்டு வெளியில் வரல. நான் தான் போய் ரூமில் இருந்தேன். இல்லை, ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணிட்டேன்னாரு. சரி அப்படின்னு போயிட்டான். அப்புறம் 9 மணிக்கு வெளியில் வந்து அன்பில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சரியான ஆளை போடாமல் திருச்சியை விட்டு நான் வரமாட்டேன். திருச்சியில் கட்சி நடத்தாமல் தமிழ்நாட்டில் கட்சி நடத்த முடியாது, சாத்தியமில்லை, நடத்த முடியாது. அதனால் முடியாதுன்ட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, அப்போ வந்து எனக்கு நான் என்ன கேஸ்ட்டுன்னு யாருக்கும் தெரியாது. பெரும்பகுதி நானும் என்னையும் கள்ளன் தான் நினச்சிட்டுப்பாங்கன்னா, 49லேருந்து நான் STS கூடயே இருக்கிறேன். அந்த ஏரியாவில் நான் சொன்னால் அவர் சொன்ன மாதிரி அர்த்தம். அது மாதிரி ஒரு நெருக்கமாக இருந்தார். அதனால் அவரை சார்ந்தவராக தான் உங்களை நினைக்கிறாங்க. ஆச்சா, இவர் அன்பிலும் கல்லர். அதனால் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு விசாரித்த போது STS வந்து சவுந்தரராஜனை இங்கே இருக்க சொல்லுங்கன்றாரு. எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு நீ தான் இருக்கணும். எனக்கு அப்போ பசங்கள்லாம் அங்கே 2வது 3வது 4வது படிக்கிறாங்க. என் தொழில் அங்கே, பாலிடிக்ஸும் கூட அங்கே 13வது டிவிஷனில் நான் வலுவாக பண்ணிகிட்டு இருந்தேன். சென்னையில் 13வது டிவிஷனில் கவுன்சிலருக்கு நிற்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். இல்லைண்ணே நான் வந்து அங்கே தான் இருக்கிறேன், குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்காங்க, படிப்பு இங்கே இருக்குது, பள்ளி இருக்குது. இல்லை, நீ கட்சிக்காக ஒன்று தியாகம் பண்ணிட்டு இங்கே தான் இருக்கணும், கட்சி இல்லைன்னா கட்சி நடத்த முடியாது அப்படின்னாரு. ஒன்றும் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதோட ஒத்துக்கிட்டு அதுலேருந்து அங்கே தான் இருந்தேன். இந்த கட்சியில் நிறையா தகராறுகள் அது இதெல்லாம் பண்ணி பாதுகாத்து கட்சியை வலுவாக வளர்த்ததில் அப்போ வந்து என்னன்னா, எங்கெங்கே திமுக இருந்ததோ அங்கெல்லாம் அதிமுக உருவாகிருந்தது. ஆனால் திமுக இல்லாத இடத்துல அதிமுக இருக்காது. அதிமுகவிலிருந்து ஒரு குழு தான் அதிமுக அப்படி வரும். அப்போ வந்து அதில் அரவக்குறிச்சி, கடவுர் 2 தொகுதியில் அதிமுக இல்லை. கரூர் பக்கத்துலங்க, அரவக்குறிச்சிலையும் இல்லை, கடவுர்லேயும் இல்லை. நான் போனதும் வந்து ஃபீல்டு ஒர்க்கர். ஃபீல்டு ஒர்க்கர்னால் அதாவது பாட்டுங்க எல்லாரையும் வந்து சுதந்திரமாக விட்டுருவேன். நீங்கள் பாட்டுங்க கூட்டம் நடத்துங்க, போங்க வாங்க, என்னை எதிர்பார்க்காதீங்கன்னா வேலை ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது. அரவக்குறிச்சிலையும் கடவுர்லேயும் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு AB 1 2 3 அளவில் வளர்த்து அங்கே ஒரு வலுவாக்கிட்டேன். இப்படின்னா நான் என்னுடைய ஃபீல்டு ஒர்க் மெத்தடே என்னென்னா, எங்கே இல்லையோ அங்கே போய் விதைப்பேன். முதல் வேலை அது. அங்கே போய் சும்மா முதல்ல ஒரு விதையாச்சும் விதைக்கணும். சரிங்க. அப்படி போகிற போது அரவக்குறிச்சிக்கு போன போது ஒரு 3-4 தடவை வாரம் போகிறேன். சரிங்க. ஒருத்தரும் என் ஜெயிப்புக்கிட்ட வந்து நிற்கலை. அதிமுக கொடியோடு தான் போகிறீங்க? கொடி பேனரோடு போகிறேன். ஒருத்தரும் என் வண்டிக்கிட்ட வந்து நிற்கலை. பார்த்தேன். அப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தர் 2 பேரை பிடிச்சி, இங்கே யாராவது எம்ஜிஆர் ரசிகர் இருக்காங்களாடான்னு கேட்டேன். சரிங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலைங்கன்னா, சரி அதை விடு, எவனா நாக்கியம் இருக்கானாடான்னேன். அப்புறம் கேஸ்ட்டுக்குள்ளே பூந்துட்டேன். சரிங்க. அப்புறம் ஒருத்தர் இருக்கார் இங்கே, அரங்கசாமின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாப்புல. சரிங்க. அவரை நான் பார்க்கணுமேன்னு சரிங்க அழைச்சிட்டு போனேன். அவர் காங்கிரஸ்காரரு. அவர்கிட்ட பேசினேன். பேசிட்டு என்ன பண்ணலாம் இப்படின்னு போது நான் என்ன சொன்னேன், நான் அடுத்த வாரம் வரேன், யாராவது ஒரு 4-5 பசங்களை எம்ஜிஆர் பேர்லையோ அல்லது எந்த பேர்லையோ ஒன்று தயார் பண்ணிங்க, நான் வந்து பார்த்து வரேன்னு. அப்படி பார்த்தா அப்புறம் பொதுவாக அவரே நம்மளோட இணைஞ்சிட்டார். அவரே ஒன்றிய செயலாளர் ஆக்கிட்டேன். ஆமாம், அரங்கசாமின்னு போட்டேன். அதுக்கு பிறகு அங்கே அதே ஊரில் துரைசாமின்னு ஒருத்தர் உரக்கடைக்காரர் இருந்தார். ஒவ்வொன்றா போட்டு அங்கே டெவலப் பண்ணி அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, அது காப்பரமத்தி, அதெல்லாம் சின்னதாராபுரம் அதெல்லாம் அந்த பகுதியில் சேர்ந்தது. அதெல்லாம் ஒரு பில்டப் பண்ணிவிட்டு அப்புறம் அதே மாதிரி பரமத்தில் கருப்புசாமின்னு ஒருத்தர் இருக்கார்.
அவர் இருக்கார், இப்போ ஒரு தோட்டம் வச்சுருக்கார். சரிங்க. நல்ல இளைஞர். அவரை ஒன்றிய செயலாளர் அவரை போட்டேன் பரமத்தி ஒன்றியத்துக்கு. அப்படியே ஒவ்வொரு ஆளை பார்த்து போட்டு அவங்க ஃபீல்டு ஒர்க்கு, அப்புறம் எந்த இடத்துல வீக்காக இருக்கோ அங்கே நான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன். கூட்டம் போடுறா, அது பண்ணுறா, இது பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணி அதை டெவலப் பண்ணேன். அதே மாதிரி கடவுர்லேயும் அதே மாதிரி தான் பண்ணேன். 2 இடத்தையும் கோகோன்னு கொண்டு வந்துட்டேன். எல்லா ஊரும் கிளையே இல்லாத ஊர் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தேன். 2 ஊரும் நான் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தயார் பண்ணிட்டேன். அப்புறம் 77 எலெக்ஷன் வந்ததும் எம்ஜிஆர் கேட்குறாரு, நீ எங்கே நிற்க போகிறேன்னாரு. நான் அரவக்குறிச்சியில் நிற்கிறேன், இல்லைன்னா கடவுரில் நிற்கிறேன்னு. சரிங்க. என்ன தோக்கிறதுன்னு முடிவு கட்டிட்டேன்னாரு. சரிங்க. இல்லை ஜெயிக்கிறதுன்னு முடிவு கட்டானே. அங்கே கடவுரில் முதல்ல அன்பில் போய் நின்று தோற்று போயிட்டு வந்தார். அரவக்குறிச்சியில் நம்ம ஆளே கிடையாது, நீ பண்ணுற அப்படின்னா. இல்லை, இப்போ நிலைமை வேறு, நான் மாற்றிட்டேன், அதனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. எல்லா ஊர்லேயும் கிளை ஆரம்பிச்சாச்சு. அவர் உடனே என்ன சொன்னார், அதெல்லாம் நீ வெளியில் இல்லை சொல்லாத, அது மாதிரி நீ திருச்சியில் தான் நிற்கணும். கம்யூனிஸ்டுக்காரங்க திருச்சி கேட்குறாங்க. நான் எங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது நான் வந்து திருச்சி உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் நீ திருச்சியில் தான் நிற்கணும், அரவக்குறிச்சி கடவுர்லாம் நீ சொல்லாத, வேறு ஆள் பார்த்து போட்டுக்கோலாம் அப்படின்ட்டாரு. ஹரின்னு அப்படி தான் நான் திருச்சியில் நின்னேன். அப்போ திருச்சி 2 தொகுதிங்க. 2வது தொகுதி. ஆமாம், 2 தொகுதி, 2வது தொகுதி. 2வது தொகுதி 77 முதல் தேர்தல். ஆமாம், 2வது தேர்வும் அதே தொகுதி. அப்போ 17,000 ரூபா தான் செலவுன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். வெறும் அந்த பிரச்சாரத்துக்கான அது யாருக்கும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கலை. அப்போல்லாம் அந்த சிஸ்டம் கிடையாது. இவனுங்க வந்தால் கொள்ளடிச்சு காசு கொடுத்து மக்களை மயக்கி காசுக்காக தான் ஓட்டு போடுறதுன்ற மாதிரி கொண்டு வந்தது இவங்க தானே. திருச்சியை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட விட்டார். பூரா நாமினேஷன் பேப்பரை என்கிட்ட கொடுத்துருவார் எல்லா தொகுதிகளுக்கும். ஆமாம், எல்லாம் கொடுத்துட்டு. அப்போ எத்தனை தொகுதிங்க திருச்சி மாவட்டம்? 18 தொகுதி. 18 என்கிட்ட கொடுத்துருவார். அது மாதிரி அதாவது அவர் நல்லா எல்லாரையும் அளவு போடுறதெல்லாம் அவர் சரியான ஆள், சாதாரண ஆள் கிடையாது. அவர் கொடுத்துட்டார். அதே மாதிரி போட்டால் அதில் ஒன்றும் ஒருத்தரும் வந்து எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு சிக்கல் கிடையாது. அதிமுகவினுடைய முதல் உறுப்பினர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு 12 பேர், அந்த நிகழ்வுகள் எப்படி ஆரம்பிச்சீங்க? எம்ஜிஆர் எப்படி அந்த மாதிரி முதல் படிவம் எடுத்ததும்? சரிங்க. படிவம் எடுத்துட்டு எம்ஜிஆர் எத்தனை உறுப்பினர்களுக்கான படிவம் தயாராகுது? ஒரு படிவத்தில் 25 பேர் உண்டு. சரிங்க. அதில் 12 பேர் ஒரு பேஜ், முதல் பக்கம், அவ்வளோதான். அதோட நிறுத்திட்டாங்க. அது போட்டு அது தலைமை இதுலேயே இருக்குது. அந்த எம்ஜிஆர் நினைவகத்தில் அந்த படிவம் இருக்குது, கையெழுத்து, எம்ஜிஆர் கையெழுத்து போட்ட படிவம் இருக்குது இப்பயும். அதில் என்னுடைய பேர் 7வதாக இருக்கும். 12 பேரில் முதல் எம்ஜிஆருங்க. ஆமாம். அடுத்தது கே கிருஷ்ணசாமி, எஸ்டி சோமசுந்தரம், முனாதி, மோகனரங்கம், எஸ்ஆர் ராதா, குழச்செல்லையா, சவுந்தரராஜன், அப்புறம் ஜேபிஆர், அப்புறம் என்எஸ் இளங்கோ, இன்னும் 3 பேர் யாரும் ஞாபகம் இல்லை. 12 பேருங்க. ஆமாம். அந்த 12 பேரில் இப்போ இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஒரே இவங்க எந்த அடிப்படையில் வராங்க? அதாவது எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் இல்லை, அன்னைக்கு கட்சியில் நெருக்கமாக இருந்து அவங்களோட இருந்தவங்கள அப்படியே போட்டது. முன்னால் ரிசிப்டி கொண்டு வந்தாச்சு. நாவலர் அதில் வந்துடுறாரு. அப்போல்லாம் நாவலரே வள்ளியே. அப்போ திமுக இருக்கார். அப்போ மனோகரனே வரல, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வர்றார். நாவலர் வர்றது மாதிரியான சூழல் எப்படி வருதுங்க? அவர் திமுக விட்டு வெளியில் வந்துட்டார். சரிங்க. திமுக பிடிக்காம வந்து அப்புறம் வந்து ஏதோ மக்கள் திமுக என்னமோ ஒன்று ஆரம்பித்தார். ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது சும்மா எம்ஜிஆர் சொல்லி தான் அந்த 5-6 பேர் சேர்ந்தாங்க. அது வெளியில் கொண்டாந்து கழிச்சிட்டார். திரும்பி இங்கே வந்துட்டார். 84 காலகட்டங்களில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய அமைப்பு பலம் பெற்ற ஒரு நிலைக்கு வருது. அப்போ எம்ஜிஆர் தான் அதை பலம்படுத்தியதை ஆக்கினார். எப்படிங்க எம்ஜிஆருக்கும் ஈழத்தமிழர்களுக்குமான அந்த பிரபாகரனை சந்திக்கிறதுக்கான? எம்ஜிஆருக்கு அண்ணாவினுடைய பாலிசியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரிங்க. முதல்லேருந்து ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு திமுகவிலேயே, அந்த காலத்திலே திமுகவிலேயே முதல்லேருந்து தீர்மானங்கள் அது இதெல்லாம் போடுவோம். சரிங்க. அதில் வந்து அந்த முதல்ல வந்து இவர் வந்து பேர் என்ன, ஜெகன் குட்டிமணி, தங்கமணியா, தங்கதுரை, இவங்களை பிடிச்சு கொடுத்ததே கருணாநிதி தானே. ஆமாம். சென்னையில் ஒரு இதில் மாட்டினாங்க. அதை இவன் கேட்குறான், யார், ஜெயவர்த்தனா கேட்குறான். இவர் பிடிச்சி அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. இலங்கை அரசு கொடுத்துட்றாங்க. பெரிய துரோகம் இல்லை அது, கொடுக்கலாமா?
அவங்க ஒன்று சித்திரவதை பண்ணி கண்ணை நோண்டி அதை நோண்டி இதை நோண்டி உறவு எப்படி வருதுன்னா எம்ஜிஆருக்கு அவங்க வெளில பாசம் இருக்குது அதை அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. சரிங்க. ஏதாவது பணம் வேணும்னு வராங்க. சரின்னு ஒரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவங்க எதிர்பார்த்தது ஏதாவது லட்சக்கணக்கில் எதாவது கொடுப்பாருன்னு நினச்சாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துக்கோங்கன்ற அளவுக்கு அவர் முதல்ல எடுத்ததுமே 4 லட்சம் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு 4 லட்சம் கொடுத்தாரு. ஆயுதங்களை கொடுத்தாரு. எல்லாம் அந்த போரே நடத்துறதுக்கு எம்ஜிஆர் தயாராக இருந்தார். நம்ம கஷ்டகாலம் அவர் செத்து போயிட்டார். எதிர்பாராத நிகழ்வு. அதே மாதிரி இந்திரா காந்தி இருந்தால் கூட தமிழீழம் கிடைச்சிருக்கும். இந்திரா காந்தி அம்மையாரும் அதை பற்றி புரிஞ்சு. காரணம் வந்து அங்கே வந்து அவங்க தமிழர்கள் இல்லைன்னா மற்றவர்களுடைய ஆதிக்கம் வந்துடும். அது இந்தியாவுக்கு ஆபத்துன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். சர்வதேச அரசியலை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க. ஆமாம். இந்த அம்மா இளமையிலே ஜவஹர்லால் நேரு எழுதின உலக சரித்திரத்தை அந்த அம்மாவுக்காக எழுதுந்தானே, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் படித்து அவங்களுக்கு உலகம் பூரா அத்துப்படி தானே. பறவையிலேருந்து அவங்களுக்கு அத்துப்படி. ஒவ்வொரு நாட்டு அரசியலை பற்றியும் புரியும், தெரியும். போல்டு லேடி. அவங்க இல்லாத போனதும் அடுத்ததாக எம்ஜிஆர் இல்லாத போனதும் ஒன்று பெரிய விஷயம். 2 பேரும் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம கொடி ஐநாவில் பறக்கும். தமிழ் தேசியத்துக்கான பறக்கும். அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆருக்கும் பிரபாகரனுக்குமான அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்ததில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குங்க நேரடியாக? அது வந்து அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். யாரும் ஏற்படுத்தி கொடுத்தவங்களாம் கிடையாது. சந்திக்க வராங்க. அவர் பாலசிங்கம், இவன் தமிழ்ச்செல்வன் எல்லாம் ஒரு 3 பேரோ 4 பேரோ. நான் அன்றைக்கி இருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி அவங்க சந்திக்கிற அன்றைக்கி நான் அங்கே இருக்கிறேன் தோட்டத்தில், ராமாவரம் தோட்டத்தில். அவங்க தான் அப்போ தான் நான் முதல்ல பிரபாகரனை பார்க்குறேன். எவ்வளோ நேரம் சந்திப்பு நடந்திருக்குங்க? ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அரை மணி நேரம் இருக்கும். அவர் எல்லாம் எது வேணால் பண்ணிக்கோங்க நீங்கிட்டார். அது ஒன்றும் நீங்கள் உனக்கு என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்ன வேணும். அதை கெடுக்கிறதுக்கு கருணாநிதி பல முறை முயற்சி பண்ணார். இவருடைய பிறந்தநாள் விழாவில் 2 லட்ச ரூபா வசூல் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் 4 பார்ட்டிக்கும் தரேன்னு சொன்னால் அதை போய் வாங்கியிருந்தால் இவர் ஹெல்ப் பண்ண மாட்டார் எம்ஜிஆர். ஆமாம். அதை அவர் போய் வாங்கலை. இவங்க வாங்கலாம்னு விட்டாங்க. எம்ஜிஆருடைய மனநிலையை அவர் தெரிஞ்சு. ஆமாம். அத்தனை எம்ஜிஆர் மனநிலையும் தெரியும், கருணாநிதி மனநிலையும் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பு. அதற்கு பிறகு அமைப்பை சேர்ந்த யாரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ஏதாவது உதவிகள்? அமைப்புக்கு சேர்ந்தவங்க இது பல பேரை கொண்டு வந்து இங்கே பெரம்பலூரில் மலை பயிற்சியெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். புலிகள் அமைப்பை சேர்ந்தவங்க மலைப்பயிற்சி கொடுத்தோம். அப்புறம் வந்து அவங்கள ரெக்கார்டு கொஞ்சம் எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க, அண்ணா நகர் வீட்டில், சென்னை. ஆமாம். 2nd ஃப்ளோர், ஒரு ஃப்ளோர் பூரா கொடுத்துருந்தேன். சரிங்க. அதில் வச்சுருந்தாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க எல்லாம். அது ஒரு துயர சம்பவம் நமக்கு. ரொம்ப ஒரு நாடு, தமிழனுக்குன்னு ஒரு நாடு தலை தூக்கி நிற்கும், ஒன்றும் இல்லாமல் பண்ணி அவங்க பண்ணிட்டான். காங்கிரஸ்காரன் பண்ணால், திமுக பண்ணிச்சு, இப்போ பிஜேபி பண்ணுறான். 3 பேருமே தமிழனை அழிக்கிற வேலை தான் பண்ணுறாங்க. புலிகள் விடுதலை வாங்கினால் மகிழ்ச்சி அடைவேன்னு சொன்னவர் தானே இவர். வாங்கணும்னு சொல்லலை, கேட்குறாங்க. விடுதலை வாங்கினா மகிழ்ச்சி அப்படின்னார் கருணாநிதி. வாங்கக்கூடாதுன்றதில் தெளிவாக இருந்தாங்க. அதுதான் அருணாச்சலத்துக்கிட்ட சொல்கிறார்ல, நீங்கள் நான் செல்வாலாம் எவ்வளோ காலமாக வைக்கிறோம், பிரபாகரன் வளர்ந்து வந்து அவன் பெரிய தலைவன் ஆகிடுறதான் நம்ம தலைமுறையில், அதெல்லாம் கூடாதுன்னு தானே சொல்கிறாரு அவர். அப்போ யாரையுமே ஒரு தலைமுறையில் தமிழன் வேறு எவனும் தலை தூக்கக்கூடாது. சரித்திரம் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் சரித்திரம் வந்து எல்லா உண்மைகளும் எவ்வளோ காலத்துக்கு மறைக்க முடியும்? இப்படியே லீக்காகி வந்துடும்ல. அதாவது அவங்க கேரக்டர் என்னென்னா, யாருக்கெல்லாம் செல்வாக்கு இருக்குதோ போதோ வருதோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி, பட்டம், பரிசளிப்பு அல்ல ஒரு கௌரவத்தை இது பண்ணி அவங்கள ஊமை ஆக்கிறது தான் இவருடைய வேலை. கருணாநிதியினுடைய வேலையை அதுதானே தவிர, அதை ஸ்டாலினும் செய்கிறான். இப்போ பெரும்பகுதி எது இருக்கோ அதெல்லாம் ஆஃப் பண்ணுற வேலை பார்க்குறான். அவ்வளோதான் தெரியும். அதே நான் கருணாநிதி தெரிஞ்சதெல்லாம் இவனுக்கு தெரியாது, ஆனால் அதை மாத்திரம் ஒழுங்காக செய்கிறான். நீங்கள் அடுத்த தேர்தல் பாதையிலிருந்து, அரசியலிருந்து முழுமையாக விளையிட்டீங்களா அல்லது தொடர்ந்து செயல்பட்டு? நான் இருக்கிற மாதிரி ஒரு கட்சி இந்த நாட்டில் இல்லை. நீங்கள் சேர்ந்து பயணியாற்றக்கூடிய தகுதியுள்ள கட்சியாக கிடையாது. நான் பார்க்குறது தூய்மையான கட்சியாக, நேர்மையான கட்சியாக, ஒழுங்காக மக்களுக்கு
மக்களுடைய தொண்டு செய்யக்கூடிய கட்சியாக இருந்தால் செய்வேன், இல்லைன்னா கிடையாது. அதுக்கு தகுந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நீங்கள் முழுமையாக அரசியல் வெளியே வந்துடுறீங்க. எம்ஜிஆர் இருக்கும்போதே நான் வெளியில் வந்துட்டேன்ல, 84 நான் வெளியில் வந்துட்டேன். 84 வெளியில் வந்துட்டேன். 84? ஆமாம். எஸ்டிஎஸ் நமது கழகம்னு ஆரம்பித்தார் இல்லையா? ஆமாங்க. அதில் நான் தான் பொதுச் செயலாளர் இருந்தேன். ஓ, அப்படிதான் வரும். எஸ்டிஎஸ் மீண்டும் அதிமுகவுக்கு போயிட்டார், நீங்கள் போ. என்ன ஆன வரைக்கும் கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், நம்ம எந்த பிரச்சனையினால வெளியில் வந்தோமோ அந்த பிரச்சனை அப்படியே இருக்குது. இப்போ போய் சேர்றது கேவலம். நீங்கள் போய் கம்முன்னு சென்னங்காலில் உட்காருங்க, தானாக உங்களை தேடி வருவாங்க, அப்போ பார்த்துக்கலாம், அவசரப்படாதீங்கன்னு அவருக்கு அரிப்பு. போய் சேர்ந்துட்டார். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் ஒரு காலம் வரைக்கும் நல்ல கொள்கை பற்றாளர், கொள்கையாளர் தான். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் இழந்துட்டார். அரசியலில் ஒரு சுயநலம் வந்துட்டுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி சொல்லலாம். அவ்வளோதான் வருது. வந்துடுச்சுன்னா வரக்கூடாது, எல்லாருக்குமே வருது. காமராஜருக்கு வந்ததா? காமராஜர் இந்திரா காந்தி எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணதும் காமராஜர் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டார்ல, மக்கள் விரோதங்கிற முடிவில் வெளியில் வர்றாருல, அதுதானே உண்மை. காமராஜருக்கு 3வது என்னமோ தான் படித்தார், சாதாரண ஆள் தான், கீழேருந்து மேலே போனார். அவருக்கு இருந்த அறிவு மற்றவங்களுக்கு இருக்கணும்ல. பெரும்பாலும் அவர் காமராஜர் ஒரு இன்பான் ஜீனியஸ், பிறவி அறிவாளி. எதை எப்படி பண்ணணும்னு பண்ணுறதுல பெரிய அறிவாளி. அவர் ஆட்சிக்கு வந்ததும் செக்ரட்டரியெலாம் கூப்பிட்டு கேட்குறாரு, பள்ளிக்கூடங்களில் திறக்கணும், பள்ளிக்கூட கல்வியை விரிவாக்கணும்னு கேட்குற போது அன்றைக்கி இருந்த எல்லோரும் பெரும்பகுதி பாப்பானுங்க தான் செக்ரட்டரியார்னா. தலைமை பொறுப்பில் இருக்காங்க. ஆமாம், அவெல்லாம் பணம் இல்லை, கட்டணம் இல்லை, வாத்தியார் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னாரு. உடனே ஐயா கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணுறதுன்னு. பெரியார்கிட்ட. அப்போ சுந்தரவடிவேலு எஜுகேஷனல் டைரக்டரை போட்டு, அவர் பெரியாரிஸ்ட்டு சுந்தரவடிவேலு போஸ்ட்டு எல்லாத்தையும் யோசனை பண்ணி 1955 யார் யாரெல்லாம் எஸ்எல்சி அப்பியடோ, தோல்வியானால் பரவாயில்ல, அப்பியர் ஆனால் போதும், அவங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தென்னையிலையோ தெருவிலையோ ஒரு மரத்தடியிலோ ஒரு குளத்தடியிலோ ஒரு 50 பசங்களை வச்சுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு 50,000 ரூபா மணியார் பண்ண சொன்னார். யார்? ஊதியமாக. ஆமாம், செக் பண்ணிவிட்டு அதுதான் ஓராசிரியர் பள்ளி. அதுதான் முதல்ல அதுலேருந்து டெவலப் ஆனது தான் எல்லாமே. அடுத்து சொந்த கட்டடம், நிர்வாக அமைப்பு கொண்டு வராங்க. இப்படி தான் 55 அவருவாச்சு. 55 ஏண்டா எங்கள் ஊர்லேருந்து 2 பேர் ஓராசிரியர் பள்ளி போய் நடத்துகிறாங்க. இங்கே செந்துறை பக்கத்தில் புதுக்குடின்னு ஒரு ஊரும், இன்னொரு ஊர், ஏதோ 2 ஊரில் 2 பசங்க ஃபெயில் ஆனவங்க போய் படுத்துகிறாங்க. 2 பேருமே ஆசிரியர் ஆகிட்டாங்க. ஆமாம். முதல்ல ஆசிரியர்கள் தேவை, அதுக்காக ஆசிரியர்களை நியமிச்சா போதும். ஆசிரியர் வேணும், கட்டடம் வேணும், எல்லாம் வேணும்னா நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா, நான் பண்ண சொல்கிறேன். நான் மாணவர்கள்ட்டே அந்த பிரச்சனையை விட்டார். ஃபெயில் ஆனவனாக இருந்தாலும் பாஸ் ஆனவனாக இருந்தாலும் வேலை இல்லாதவன் ஒரு 20 பேரை 20 பேரை வச்சுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுத்தால 50 ரூபா அனுப்ப சொன்னார். அன்றைக்கி 50 ரூபா இன்றைக்கி ஒரு பவுன் விலை 50 ரூபா. அன்றைக்கி அந்த நிர்வாகத்திறன் அவருக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த அளவுக்கான நிர்வாகத்திறன் யாருக்கு? அந்த உணர்வே கிடையாது. நீங்கள் எப்படி எதை பண்ணால் கொள்ளடிக்கலான்றது தானே நான் யோசனை பண்ணுறேன்னா. மாணவ சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினச்சா அது சாராய கடையை மூடிட மாட்டான். நாங்கள் வந்ததும் முதல் கையெழுத்தே சாராய கடையை மூடுவோம் மூணானுங்களா? சரி, மேலவை கொண்டு வரேன். மேலவைக்கு வந்ததா? மேலவை வந்தால் அறிவுஜீவிகள் ஏன்னா 10 பேர் உள்ளே வருவான், எதாவது பேசுவான், இதெல்லாம் செய்தி ஆகும். அதனால் கம்மனு அவங்க அப்பங்காலத்துலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே மேலவை கொண்டு வரவங்க யாருமே பேசுறது இல்லையே. மேலவையினுடைய பயன்பாடு என்னங்க? மேலவையில்